இன்னைக்கு கண்டிப்பா இவர்தான் துளசி கழுத்துல தாலிய கட்டி இருக்கணும். துளசி, என்ன மன்னிச்சிரு. நான் உன் மேல இருக்க அன்பாலதான் நான் உனக்கு தாலி கட்டினேன். அவ என்னை விட்டு போயிடக்கூடாது, அவ எப்பவுமே என் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன். அது சுயநலம்தான். ஆனா என்னால மட்டும்தான் துளசிக்கும் தியாவுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க முடியும். அதனாலதான் நான் அந்த தப்ப செஞ்சேன். துளசி இல்லாம என்னால வாழவே முடியாது. அவளை நீதானே எனக்கு அடையாளம் காட்டின. அவதான் என் வாழ்க்கைன்னு நீதானே எனக்கு புரிய வச்ச. அப்ப என் வாழ்க்கையை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குல்ல. தயவு செஞ்சு எப்படியாவது துளசிய என் கூட சேர்த்து வை. துளசியும் குடும்பமும் நான் செஞ்ச தப்பால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தை தீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க. நான் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுறேன். இதெல்லாம் நடந்ததுனாலதான் நான் உங்க தங்கச்சி கழுத்துல தாலி காட்டினேன். ஏன்னா இந்த உலகத்துல என் அப்பா அம்மா இவங்க 2 பேருக்கு அப்புறமா நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறது உங்க தங்கச்சியதான். அவளை நான் கைவிட மாட்டேன். இங்க பாருங்க, உங்க தங்கச்சிய நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன். என்ன நம்புங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. வாங்கடா ராஜ விசுவாசிங்களா, வாங்க. எந்நேரமும் உங்க அண்ணன் பாதுகாப்புல சுத்திக்கிட்டு இருப்பீங்களே, இப்ப எங்கடா உங்க அண்ணன் கல்யாண பிஸியில இருக்கானா? ஏய், உனக்கு என்னடா வேணும்? எதுக்குடா எங்களை தூக்கிட்டு வந்த? உங்க அண்ணன் கிட்ட இருக்கிற அதே திமிரு அப்படியே உங்ககிட்டயும் இருக்குடா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு கோவில என்னடா நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? திருவிழா நடந்துச்சு, ஆளுங்க நடந்தாங்க, வெளியில ஆடு மாடுங்க நடந்துச்சு. என்ன நக்கல்! எகிர்ன இங்கே கொன்னு போச்சிருவோம் எல்லாரையும். என்ன முட்டாளாக்கிட்டு தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? மரியாதையா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். இல்ல டேய், உங்க அண்ணா இன்னைக்கு என்னடா பண்ணா? என்ன பண்ணாரு? டேய் இங்க பாரு, உண்மையை சொல்லிடு. இங்க பாரு, உன்னை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எங்க அண்ணனை எதையோ மாட்டி விட பாக்குற. ஓ, உங்க அண்ணனா நான் மாட்டி விடுறேனா? டேய்,
அவன் ஒரு பொறுக்கிடா. ஏய், ஏய், சவுண்டு விட்டீங்க தொலைச்சிடுவான் எல்லாரையும். அவன் எவ்வளவு பெரிய பொறுக்கித்தனம் பண்ணிருக்கான் தெரியுமாடா உங்களுக்கு? வேணாம். டேய், கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறேன் மேடம். டேய், அன்னைக்கு ராத்திரி உங்க அண்ணன் என்னடா பண்ணான்? ஆமா, துளசின்னு ஒரு பொண்ணு இருக்கால, அவ யாரு? உங்க அண்ணனோட டாவா? சொல்லுங்கடா, அவ கழுத்துல உங்க அண்ணன் தானே தாலி கட்டினான்? டேய், சொல்லுங்கடா, உங்க அண்ணன் தானே தாலி கட்டினா? தெரியாது. தெரியாது? எங்களை விட்டுரு, அதான் உனக்கு நல்லது. அடே, அப்போ உங்களை அனுப்புறதுக்கு நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கோம். சொல்லு டேய்,